ஹலோ கைஸ், இன்றைக்கி செல்வி குக்கிங் சேனலில் பேபி கார்ன், பச்சை முந்திரி பருப்பு, பச்சை பட்டாணி இதை மூணையும் வச்சு கிரேவி தான் செய்ய போகிறேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற பேபிகார்னை சேர்த்துக்கிறேன். 10 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி செய்கிறப்ப அதில் இருக்கிற மண் வாசனைலாம் போயிடும். அதனால தான் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிறேன். இது நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தாளிப்பு பார்க்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். இது சூடானதுக்கப்புறம் ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் இது சேர்த்து தாளிச்சிக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். இது பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் 2 சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை இலை சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கட்டும். இப்போ 5 சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ அரைச்ச சின்ன வெங்காயம் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி செய்கிறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதனால் வதங்கி கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். புளிப்புத்தன்மை தாங்காது, அதனால் ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி இது நல்லா வேக வச்சுக்கிறேன். இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் அரைச்சோம்ல, அந்த மிக்சியில் தண்ணி லைட்டாக ஊற்றி அதை இதில் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ இதில் தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுக்கு தேங்காய், பொட்டுக்கடலை, சோம்பு, கொஞ்சம் கசகசா இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா மேலே எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் பச்சை முந்திரி பருப்பு, பச்சை பட்டாணி, வேக வச்ச பேபிகார்ன் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பச்சை முந்திரி பருப்பு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த மாதிரி 3 சேர்த்து செஞ்சு கொடுக்குறப்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களா. இப்போ இதெல்லாம் வேகிறதுக்காக 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இதனால் கொதித்து கிரேவி திக்காகட்டும். இப்போ திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அரைச்ச தேங்காய் விழுதை இதில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த மிக்சியில் தண்ணி ஊற்றி கலக்கி தண்ணியும் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதித்து கிரேவி திக்கானதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.